பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்கிற ஒரு போர்ப்படை தளபதி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த போர்ப்படை தளபதி அவருக்கு தன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருந்தது, குஷ்டரோகம் என்று. அந்த குஷ்டரோகத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டவராக பல ஆண்டுகள் அவர் அந்த வியாதியிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். எங்கெங்கேயோ போய் செலவு பண்ணாங்க, பல இடங்களுக்கு போகிறாரு, ஆனால் அவருக்கு சுகம் கிடைக்கல. அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவருக்கு பணபலம் இருக்கிறது, எத்தனை பணங்களை செலவழிச்சும் கூட அவருக்கு அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு யாராலும் முடியலை. பாருங்கள், ஒரு நாள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட அவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுமியின் மூலமாக கேள்விப்பட்டு இஸ்ரேல் நாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசியை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நீண்டகால போராட்டம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லி அந்த சிறு பெண்ணின் மூலமாக கேள்விப்பட்டார். அந்த இஸ்ரேல் நாட்டிலே எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னாராம், இங்கே ஓடுகிற யோர்தான் நதி ஒன்று உண்டு, அந்த யோர்தான் நதியில் நீங்கள் போய் 7 முறை மூழ்கி நீங்கள் எந்திரிங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகுன்னு சொல்லி அவங்க சொன்ன மேலே 7வது முறை எழுந்திருக்கிற பொழுது அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுதுங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம். சிறு குழந்தையினுடைய சரீரம் போல் அவ்வளவு ஒரு புதிதாக அவருடைய சரீரம் மாற்றப்பட்டதாம். பாருங்கள், நீண்ட நாட்களாக கடும் போராட்டங்களை சந்தித்த அந்த நாகமான், அந்த சேனை படை தளபதி இப்போது சுகம் பெற்று அவர் வெளியே வருகிற பொழுது அவ்வளவு ஆனந்தங்க, அவ்வளவு சந்தோஷம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட இந்த சமயத்தில் அவ்வளவு தூரம் அந்த சீரியா நாட்டிலிருந்து, அந்த நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு நாகமான் அவ்வளோ தூரம் அவர் பிரயாணப்பட்டு வர்றாரு. அவ்வளோ தூரம் வந்தும் சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அவர் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்காது, அவருடைய சரீரத்திலே மாற்றம் வந்திருக்காது, அற்புதத்தை அவர் பெற்றிருக்க முடியாது. ஒரு கல்லறி தூரம்தான் அவர் சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இன்னும் ஒரு கல்லறி தூரம்தான், நீ அங்கே போய் இதை செஞ்சிட்டின்னா உனக்கு அற்புதம் நடந்துடும். ஒரு கல்லறி தூரத்தில் ஒரு வெற்றி இருக்குது உனக்கு, ஒரு கல்லறி தூரத்தில் உன்னுடைய நீண்ட நாளுகளுக்கு உரிய ஒரு பிரச்சனை அது முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி அவர் சொன்னாலும் கூட அவரால் அதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னா இத்தனை வருடங்கள் பட்ட வேதனையினுடைய அவமானங்கள் அவர் அதே நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ வருட போராட்டங்கள் பல ஆண்டுகளாக நீடித்து 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 இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்லி 7 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் என்று சொல்லி நீண்டு கொண்டே இருக்கிறதுனால அந்த சுமையை சுமக்க முடியாமல் இனி அவ்வளவுதான், இனி எனக்கு இது விடுதலை கிடைக்காது என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கல்லறி தூரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. கல்லறி தூரம்தான். ஒரு கல்லை எடுத்து நம்ம தூக்கி எறியும் பொழுது அந்த கல் எங்கே போய் விழுகிறதுன்னு உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ கிட்டத்தில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. இந்த சமயத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக நாகமானுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு பாருங்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இத்தனை வருஷம் நான் கடைப்பிடித்தேன், இத்தனை வருஷம் அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், இத்தனை வருஷங்கள் நான் நடக்கும் நான் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கள. ஆனால் இந்த ஒரு முறை, இந்த ஒரே ஒரு தடவை நீங்கள் அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் சீக்கிரம் வெற்றி பெற போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.